Hi friends, இன்னைக்கு வீட்லயே ஸ்லைம் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா ஸ்லைம் வந்தது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. ஆனா கடைசியா ஸ்லைம் என்ன ஆச்சுங்கிறது இந்த வீடியோ கடைசில பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைம் செய்யறதுக்கு நான் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட்டருக்கு நான் வெறும் சால்ட்டும் வாட்டரும் மட்டும் தான் ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் சால்ட்டும் 5 ஸ்பூன் வாட்டரும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபெவிகம் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் ஃபுல்லும் இருக்க க்ளூவை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் எல்லோ கலர் டார்க்காக வேணும்னா நீங்கள் எல்லோ கலர் பெயிண்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதே கலர் போதும்ன்ட்டு நான் வந்து க்ளூ மட்டும் எடுத்திருக்கேன், கலர் ஆட் பண்ணல. இப்போது இந்த ஆக்டிவேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சால்ட்டு நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த க்ளூவோட ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட்டரை வந்து நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஸ்லைம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் ட்ரை பண்ணேன். நிறைய மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஒரு சில மெத்தட் தான் வந்து கரெக்டாக வந்தது. அதேமாதிரி இந்த மெத்தடும் கரெக்டாக வந்தது. ஸோ இதையும் உங்களுக்கு வீடியோவாக போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தடாக இருக்கனால இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து உண்மையாகவே யூஸ் இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் இதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நிறைய மெத்தட் ட்ரை பண்ணும்போது ஸ்லைமே சுத்தமாக வரவே இல்லை. நான் பேஸ்ட்டு ஷாம்பு வச்செல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், சுத்தமாக வரவே இல்லை. ஆனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது வந்துச்சு. ஸோ அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்டிவேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண க்ளூ வந்து கொஞ்சம் திக்காயிட்டே வரும். க்ளூ தனியாக தண்ணி தனியாக இருக்கிற மாதிரி வந்து திக்காயிட்டே வருது பாருங்கள், இது மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாமல் கையில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்லைமை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் தண்ணியோடையே அப்படியே எடுத்து நீங்கள் கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒன்றா சேர்ந்துக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த க்ளூலாம் தண்ணியில் விட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கையிலே வச்சு. அவ்வளோதான், ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. தண்ணி தனியாக வந்துருச்சு பாருங்கள், ஸ்லைம் தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்லைம் வச்சு விளாடும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரியே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. வாட்டர் ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஸ்லைம் மாதிரியே சூப்பராக வந்துருச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் தான் இதை வச்சு விளாட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே குயிக்காகவே ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் நீங்கள் வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்லைமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது அது இவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ஆகலை, நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே குயிக்காக ட்ரை ஆகிடுச்சு. ஸ்லைம் சூப்பராக வந்திருக்கு, ஆனால் குயிக்காக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடனே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா க்ளூவை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எனக்கு இப்படி தான் வந்துச்சு. நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வருது, ஸ்லைம் வந்து சூப்பராக வருது. ஆனால் இது ரொம்ப நேரத்துக்கு வருமாங்கிறது தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடாக இருந்துச்சு அப்படிங்கிறக்காக நான் ட்ரை பண்ணும்போது இதையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.